இது அடிக்கடி ஒரு குடும்பத்திலே சண்டை இருந்தா அண்ணன் தம்பி சண்டை மாதிரி சண்டை நடக்கும். நான் தண்ணி தர மாட்டேன், நான் மின்சாரம் தர மாட்டேன், என் வீட்டுல மரம் வளர்ந்துருக்கு, கிளை வளர்ந்துருக்கு, இப்படி சண்டை போடலாம். ஆனால் இன்னைக்கு கர்நாடகத்துல இவ்வளவு வன்முறை அவங்க பண்றாங்கன்னா தண்ணி கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, தண்ணி வாங்குற இடத்துல நம்ம இருக்கோம். என்ன ஒண்ணு, நதி உற்பத்தி ஆவது அங்க இருக்குது. நம்மளுடைய விதி காவிரி நதி உற்பத்தி ஆவது கர்நாடகாவில் இருக்கிறது. ஆனால் நாம் இந்தியாவிலே இருக்கிறோம். நான் என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இந்தியா சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாகிறது. 1947 சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஏன் நதி நீர் பங்கீடை இந்திய அரசு சரியா செய்யவில்லை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு. இன்னைக்கு கர்நாடகாவில் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இத்தனை லாரிய கொளுத்துறாங்க, இத்தனை பஸ்ஸ கொளுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் உரிமைக்காக போராடி இருந்த ஒரு சாரி அதை எதுக்கிறதுக்கு கொளுத்தணுமா இத்தனை லாரி? இதான் என்னுடைய கேள்வி. ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மரியாதை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு, நான் கேட்கிறேன், அவங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழக முதல்வர் அந்த அளவுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பண்பாடு மிக்கது தமிழ்நாடு, எவ்வளவு பண்பாடோடு தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு எப்படி தேசிய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுகிறது. ஆனால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒரு இந்த அளவுக்கு தேசிய ஒருமைப்பாட்டை சீரழிக்கக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை மதிக்காமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே கொந்தளிக்கிறார்கள் என்றால் அவர்களை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது கர்நாடக அரசின் பொறுப்பு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அவர்கள் தாண்டி இருப்பது இன்ற தமிழகத்தை தாண்டி ஒரு எல்லையில் இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் காப்போம் பொறுமை. இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறோம் பொறுமை. அதுதான் எங்களுடைய தமிழர்களின் அருமை. காரணம், கர்நாடகத்தில் பெங்களூர்ல எங்களுடைய தம்பிமார்களும் எங்களுடைய தங்கச்சிமார்களும் அங்கே எங்களுடைய தமிழினமும் இருக்கிறது. அதற்காக நாங்கள் பொறுமை காக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நீங்க கல் எறிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தாங்க மாட்டோம், நாங்க தூங்க மாட்டோம். சகோதரர்களா நடந்துக்க முற்படுங்க அப்படின்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்க கேட்டுக்கிறோம். அன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் சார். இதற்காக போய் எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது. இன்னைக்கு வந்தேன். இது இன்னைக்கு ஒரு நாடார் சங்கங்களுடைய அமைப்பின் சார்பாக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுல ஒரு நல்ல ஒரு தமிழச்சியை அவமானப்படுத்துறாங்கன்னு அதுல ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. அந்த லட்சியத்துக்காக போராடுறேன். நிச்சயம் லட்சிய திமுக சார்பாக இத மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நாங்கள் போராடுவோம். இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். இன்னைக்கு தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கு. இதில் நட்சத்திரங்கள் போய் என்ன சார் பண்ண முடியும்? கர்நாடகத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அங்க இருக்காங்கன்னா தண்ணி விடாதுன்னு அவங்க சொல்ல முடியும். தண்ணி எங்களுக்கு தான் வேணும்னு. தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் தண்ணி வேணும்னு தான் சார் கேட்க முடியும். ரொம்ப இதுல எல்லாம் நடிகர் சங்கத்தில் ஒரு அரசியல் பண்ணணும், ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் அரசியல் பண்ணணும். ஏன் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில என்ன பண்ணுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில என்ன பண்ணுது? நான் நிச்சயமாக நதிநீர் இணைக்கப்பட வேண்டும் என்று எல்லாரும் சொல்றாங்க, ஆனா செய்யல. நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் காவிரி நதிநீர் விஷயத்துல ரொம்ப வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் சொல்றாரு. இவர் வெளிப்படையா இருந்திருக்கிறாரா? இவர் கர்நாடக விஷயத்துல கொதிக்காம அடக்கி வாசிக்கிறாரா? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் எனக்கு தெரியும். நேர வரக்குள்ள சொல்றேன்.